கொளத்தூர்ல ஸ்டாலின் 8000 ஓட்டு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போயிடுவார். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த கேப் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஒரு சில என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த டிஜிபியினுடைய லிஸ்டிங்ல வந்து சந்தீப் ராய் ரத்தோர் நேற்று எனக்கு வந்து இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா, சந்தீப் ராய் ரத்தோர் தான் அடுத்த டிஜிபின்னு முடிவாயிடுச்சு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து பகிர்ந்திருக்காரு. இதில் வந்து முக்கியமான அரசியல் புள்ளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவர் பேரை இன்னும் வந்து கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்காங்க. அவர் உடனடியாக பதவிக்கு கொண்டு வரல இந்த திமுக அரசாங்கம். குடிநீர் வழங்கல் வாரியம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதில் வந்து பணியிடங்கள், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிரேடு கிளர்க்கு இவங்கெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வு நடத்துகிறாங்க. அது 1.5 லட்சம் பேர்கிட்ட 1.25 லட்சம் பேரை வந்து போட்டிட்டாங்க. 2538 சீட்டு தான், இதுதான் வேக்கன்சி தான் இருக்குது. அதான் ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு லஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா தகவல்களை அவங்க கேட்டிருக்காங்க. டிஜிபி அலுவலருக்கு எழுதியிருக்காங்க லெட்டர். ஸோ இது வந்து இதில் மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து இவங்களோட ஊழல் வந்து பறந்து விரிந்திருக்கு, தலை விரிச்சு ஆடுது. இவங்க தானே சொன்னாங்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதை ஒடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அதை தான் இவங்க ஆட்சி அமைக்கிறோம், விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்தவங்க இன்னைக்கு அதே போக்கில் தான் போகிறாங்க. கரெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இந்த ரீதியெல்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி. எல்லா துறையிலும், திறப்பதிவு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இது நடந்திருக்கு. நீங்கள் ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை அப்படியே போட்டு வச்சிருவாங்க. அது ஆன்லைனில் ஏற்றணும், பதிவு பண்ணக்கூடாது, இது வந்து கோர்ட் கேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த பதிவு பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு அதை பதிவு பண்ணுவாங்க, மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்ததுன்னுவாங்க. நீங்கள் கொடுக்குற மனுவை வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு ஆன்லைனில் ஏற்றாமல் அப்படியே தூங்கும், அது டேபிளில் தூங்கிட்டு இருக்கும். சேகர் பாபு வந்து சிஎம்டி அப்ரூவல்ன்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு போயிடுச்சு, ஆவடி கிட்ட வரைக்கும் தாண்டி போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த பக்கம் பொன்னேரி எல்லாம் தாண்டிடுச்சு, எல்லாமே சிஎம்டி அப்ரூவலில் வந்துடுச்சு. பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி எல்லாமே சிஎம்டி அப்ரூவலில் வந்துடுச்சு. ஒரு சில பகுதிகள்லாம் அந்த உப்பளம், பொன்னேரியினோட பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறதா வந்து டிடிசிபி அப்ரூவல். அதுலேயுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. சிஎம்டி அப்ரூவல்னால் 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து திமுக காரவங்களுக்கு வந்து அடுத்த தடவை நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டாமான்றது ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் இன்சிடென்ட் விஜயனுடைய பரப்புரை ஆரம்பிச்சதுலேருந்து இது வந்து உறுதியாக அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னால 10 சர்வேலேருந்து வந்த ரிசல்ட் வந்து இது உண்மைகளை கக்கி இருக்கிறதுனால எல்லா செகண்ட் ரவுண்ட் மினிஸ்டருங்க, எம்எல்ஏங்க எல்லாம் வந்து இப்போ அடிச்சாதாண்டா உண்டு சாமி அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ சந்தீப் ராய் ராத்தோர் தான் மேலேருந்து வந்துடுச்சு. அந்த 3 பேர் இவங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்து ஃபைனல் ஆகி வந்தாச்சு. இன்னும் அந்த ஃபைல் தூங்குது, இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. சந்தீப் ராய் ராத்தோர் தான் அடுத்த டிஜிபி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. பார்த்துக்கோங்க, எல்லா ஃபைல்களும் தூங்குது. எதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த முதல் குடும்பத்துக்கு விரோதமாகவும் அந்த 2வது கட்ட ஒரிஜினல் பாஷாவாக உலாவி கொண்டு இருக்கும் 2வது கட்ட மினிஸ்டர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எதெல்லாம் பாதிப்பு கொடுக்குமோ அந்த இதை வந்து நடக்க விடாமல் தடுக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி இருக்கார் திமுக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். சார், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களை பணியில் அமர்த்தி 888 கோடி மோசடி நடந்துள்ளதாக திமுக ஆட்சியில் ஊழல் வேரூன்றி இருப்பதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஊழல் அப்படிங்கிறது தற்பொழுது பேசும் பொருளாக பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இடியும் இந்த ரிலேட்டபிளா ஒரு விஷயத்த வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. எப்படி சார் இது என்ன பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்? அதாவது அந்த துறை மட்டும் இல்லை, குடிநீர் வழங்கல் வாரியம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதில் வந்து பணியிடங்கள், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிரேடு கிளர்க்கு இவங்கெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேர்வு நடத்துகிறாங்க. அது 1.5 லட்சம் பேர்கிட்ட 1.25 லட்சம் பேரை வந்து போட்டிட்டாங்க. 2538 சீட்டு தான், இதுதான் வேக்கன்சி தான் இருக்குது. அதான் ஒரு சீட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னா தகவல்களை அவங்க கேட்டிருக்காங்க. டிஜிபி அலுவலருக்கு எழுதியிருக்காங்க லெட்டர்.
ஸோ இது வந்து இதில் மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இவங்களோட ஊழல் வந்து பறந்து விரிந்திருக்கு, தலை விரிச்சு ஆடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் இப்போ நர்ஸு பணியிடம், நானே வந்து ஒரு 2-3 இன்சிடெண்ட்டை எனக்கு வந்தது, தகவல் வந்து அதை பகிர்ந்துக்கிறேன் நான். ஒரு நர்ஸு இருக்காங்க ஒரு இடத்துல, வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல. அங்கே இருந்து அந்த அம்மா வந்து என்ன நர்ஸை காலி பணியிடம் கேட்குறது எதனாலன்னா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க தாயார் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000-லேருந்து 1,00,000 ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்குறாங்க. ஒரு நர்ஸு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பிஹெச்சி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய நர்ஸுக்கு, சாதாரண பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருக்கவங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கே இவ்வளோ கேட்குறாங்க. அப்போ பணியிடம் நிரப்புறதுக்கு எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்றது அதுதான் வந்து இடி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது உண்மையின் அடிப்படையில் வந்து தகவல்கள் திரட்டப்பட்ட அடிப்படையில் வந்து பல இடங்கள்லேருந்து வந்த தகவல்களை வைத்துக்கொண்டு, ஏன்னா இடிக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க யாராவது குளறுபடி நடக்குன்னா லெட்டர் எழுதுவாங்க, அந்த லெட்டரை வந்து வெரிஃபை பண்ணும் இடி. சும்மா ஒன்றும் இங்கே நிறைய விவாத மேடைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இடி வந்து சும்மா பொய்யான சர்ச் ரெய்டெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அந்த இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிக்கிட்டு களத்தில் இறங்குவாங்க. அது மென்மேலும் ப்ரோப் பண்ணாதான் அது உண்மையான தகவல்கள் வெளியே வரும் அப்படின்றதான் ப்ரோபிங்க்கு இறங்குவாங்க. இப்போ டாஸ்மாக்லேயே அதே தான், 100 பாட்டில் கணக்கு காமிக்க வேண்டிய இடத்துல 50 பாட்டில் தான் கணக்கு காமிக்கிறாங்க. 50 பாட்டில் கணக்கு வரல. அந்த 50 பாட்டில் கணக்கில் வரதுலேயும் வந்து 10 ரூபாய் 20 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா கூட வாங்குறாங்க ஒரு சில டாஸ்மாக் கடைகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து கொண்டு தான் இடி வந்து களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதில் கொடுக்கப்பட்டு இருக்க, இப்போ ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபர் இருக்கே, ஒரு பிஹெச்சியில் இருக்க, பிஹெச்சினா ஒரே ஒரு நர்ஸ் தான் இருப்பாங்க, ஒரு கம்பவுண்டர், ஒரு நர்ஸு, ஒரு டாக்டர், அப்புறம் வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரு, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்ப்பரேஷன் ரிலேட்டடு ஹெல்த் சென்டர்ஸ்லாம் இருக்கும், அங்கே இருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா அங்கே ஒரு டிஸ்பென்சரி இருக்கும், கவர்மெண்ட் டிஸ்பென்சரி, அங்கே இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு 4 பேர் செட்டப் தான். ஒரு டாக்டர், அவர் என்ன துறை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கணும், ஒரு கம்பவுண்டர், ஒரு நர்ஸு, ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க. இதான் 4 பேர் கொண்டு தான் ஒரு பிரைமரி. இதுக்கே இந்த டிரான்ஸ்ஃபருக்கு, இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கும் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. கான்ட்ராக்ட் அடிப்படையில் இவங்களை போடுறாங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கேட்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் சேலரியே வந்து 20-25,000 இருக்குன்னா, புதுசாக அந்த கான்ட்ராக்டில் வரவங்களுக்கு வெறும் 15,000 சம்பளத்தை போட்டுட்டு 2 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுவாங்க. கொடுக்கக்கூடிய ஆள்லாம் அடித்து புடுங்கடா சாமி அப்படின்னு அவன்ட்ட அப்படின்னு சொல்லி அடித்து புடுங்கிறது தான் இவங்களுடைய அந்த ஆட்சியினோட அவலம். ஸோ இது மட்டும் கிடையாது, இடி வந்து நிறைய துறைகளில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து எடுக்க போனீங்கன்னா எல்லா துறைகளும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக போட்டுக்கிட்டே போகிறாங்க. டீச்சர்ஸ் இப்போ போராடுறாங்க பாருங்க, எங்களுக்கு நிரந்தர பணியிடம் டீச்சர்ஸ் போராடுறாங்க. எவ்வளோ 1000 பேர் வந்து போராடுறாங்க பாருங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் குறைஞ்ச சம்பளத்தில் போட்டுட்டு, அவங்கள வந்து குறைஞ்ச சம்பளத்தில் போட்டது இல்லாமல் லஞ்சம் வாங்கிட்டு தான் அவங்கள போடுறாங்க. இப்போ இதில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்குள்ளே தான் இது எல்லாமே வருது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, அவர்கிட்ட இது கேள்வி போடுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், போய் தான் ஆவாங்க. ஃபைனலாக அங்கே தானே போவோம். இவங்க தானே சொன்னாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதை ஒடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். அதை தான் இவங்க ஆட்சி அமைக்கிறோம், விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்தவங்க இன்றைக்கி அதே போக்கில் தான் போகிறாங்க. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இந்த ரீதியெல்லாம் போயிட்டுருக்கு இந்த ஆட்சி. எல்லா துறையிலும், பத்திரப்பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இது நடந்திருக்கு, எனக்கே பர்சனலாக நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை அப்படியே போட்டு வச்சுருவாங்க, அது ஆன்லைனில் ஏற்றணும், பதிவு பண்ணக்கூடாது, இது வந்து கோர்ட்டு கேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த பதிவு பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ எவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு அதை பதிவு பண்ணுவாங்க, மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்ததுன்னுவாங்க. நீங்கள் கொடுக்குற மனுவை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஆன்லைனில் ஏற்றாமல் அப்படியே தூங்கும், அது டேபிளில் தூங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான குளறுபடிகளும் பண்ணுவாங்க. பண்ணி அங்கே வந்து பல லட்சம் ரூபாய், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி, சேகர் பாபு வந்து இப்போ புதுசாக ஒரு சிஎம்டி அப்ரூவல், இப்போ சிஎம்டி அப்ரூவல்ன்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு போயிடுச்சு, ஆவடி கிட்ட வரைக்கும் தாண்டி போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த பக்கம் பொன்னேரியெல்லாம் தாண்டிடுச்சு, எல்லாமே சிஎம்டி அப்ரூவலில் வந்துடுச்சு. பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி எல்லாமே சிஎம்டி அப்ரூவலில் வந்துடுச்சு. ஒரு சில பகுதிகள்லாம் அந்த உப்பளம், அந்த இதை தாண்டி பொன்னேரியினோட பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து டிடிசிபி அப்ரூவலில் இருக்குது.
அதுலேயுமே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. சிஎம்டி அப்ரூவல்னால் 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து திமுக காரவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த தடவை நம்ம ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்றது ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் இன்சிடெண்ட் விஜயனுடைய பரப்புரை ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து உறுதியாக அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னால 10 சர்வேலேருந்து வந்த ரிசல்ட் வந்து இது உண்மைகளை கக்கியிருக்கிறதுனால எல்லா செகண்ட் ரவுண்டு மினிஸ்டருங்க எம்எல்ஏங்க எல்லாமே இப்போ அடித்தாதாண்டா உண்டு சாமி அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் சொன்னது நோட் அடிக்கிறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படியாவது காசை வாங்கி போடு, எப்படியும் போட்ட காசை சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு, இனிமேல் வரமாட்டோம் அப்படின்றது. 10 சீட்டு தான் ஜெயிக்கணும் ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. திமுக 10 சீட்டு ஜெயிச்சு ஓவராலாவே 10 சீட்டு ஜெயிச்சா பெரிய பிலோவே 23 தான் 2011 எலெக்ஷன்ல 10 சீட்டுன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னல உங்களுக்கு இப்போ அன்னைக்கு என்ன சொன்ன, கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்களுடைய ஜெயலலிதா அம்மையார் எப்படி வந்து 96 வந்து எப்படி பர்கூர்ல தோத்தாங்களோ, 2 இடத்துல தோத்தாங்க. பர்கூர்ல தோத்தாங்க, சுகவனம்ன்ற சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட தோற்று போனாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து பிரபலம் இல்லாத ஒரு ஆள் வந்து ஜெயலலிதாவை தோற்கடிக்கிறார். அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும். நான் தான் சொன்னேன், கரூர் இன்சிடென்ட் அன்னைக்கே மறுநாள் 2வது தடவை நம்ம பேசும்போது சொன்னோம், குளத்தூரில் இவர் தோற்று போயிடுவார் ஸ்டாலின். 8000 ஓட்டு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிடுவார். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த கேப் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஒரு சில இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டிஜிபியினுடைய லிஸ்டிங்கில் வந்து சந்தீப் ராய் ரத்தோர், நேற்று எனக்கு வந்து இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் தான் அடுத்த டிஜிபின்னு முடிவாயிடுச்சு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கார். இதில் வந்து முக்கியமான அரசியல் புள்ளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் அவர் பேரை இன்னும் வந்து கிடப்பிலேயே போட்டு வச்சுருக்காங்க. அவர் உடனடியாக பதவிக்கு கொண்டு வரல இந்த திமுக அரசாங்கம். ஏன்னா அவர் வந்து உண்மை வெளியே வந்து அவர் ஏற்கனவே சொல்லி, அவர் தான் என்கொயரிங் ஆஃபீஸரே இருந்தார், அவரை மாற்றிட்டாங்க. அவர் ஒரு சில தகவல்களை பகிர்ந்ததுனால அது மாதிரி அவரை மாற்றிட்டாங்க இல்லையா, அந்த இதுலேருந்து தூக்கிட்டாங்க. அதான் சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ சிபிஐக்கு போனதே என்ன ஆச்சுன்னா, அவரோட தம்பியா ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி வந்து மனு கொடுத்துருக்காரு. இன்னும் வந்து எஸ்ஐடி கிட்ட இருந்து ஃபைலே போகல. ஒரு 6 நாளைக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடியோ மனு கொடுத்துருக்காரு கோர்ட்டில். இன்னும் வந்து எஸ்ஐடிக்கிலேருந்து ஆம்ஸ்ட்ராங் ஃபைல் வந்து சிபிஐக்கு போகாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ நிர்வாக குளறுபடிகள் நடக்கும். இப்போ சந்தீப் ராய் ராத்தோர் தான் மேலேருந்து வந்துடுச்சு, அந்த 3 பேர் இவங்க கொடுத்த லிஸ்ட்லேருந்து ஃபைனல் ஆகி வந்தாச்சு. இன்னும் அந்த ஃபைல் தூங்குது, இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. சந்தீப் ராய் ராத்தோர் தான் அடுத்த டிஜிபி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க. பார்த்துக்கோங்க, எல்லா ஃபைல்களும் தூங்குது. எதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த முதல் குடும்பத்துக்கு விரோதமாகவும் அந்த 2வது கட்ட ரஜினி சொன்னார் பாஷா, ஒரிஜினல் பாஷாவாக உலாவி கொண்டு இருக்கும் 2வது கட்ட மினிஸ்டர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எதெல்லாம் பாதிப்பை கொடுக்குமோ அந்த இதை வந்து நடக்க விடாமல் தடுக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி இருக்கார் திமுகவில் இருந்து அப்படின்றது தான் தகவல்கள் எல்லா இடத்துலேருந்து வருது. ஸோ இதுதான் விஷயம். அது இல்லாமல் இந்த ஊழல் வந்து அதுதான் சார், ஊழல் வந்து இப்போ புறையோடி போயிடுச்சு. பத்திரப்பதிவில் வந்து இப்போ அறப்போர் இயக்கம் வந்து அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. 2023 வந்து ஒரு மே மாதத்துலேயே என்னமோ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. 5000க்கு மேற்பட்ட ஏக்கருக்கு கணக்கில் வந்து இந்த லோதா டெவலப்பர்ஸ் இப்போ ஒரு பிரிகேடு அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகள் சதுப்பு நிலம், அது என்ன சார்னு ஒரு இது போட்டாங்க பள்ளிக்கரணையில், அந்த இதை வந்துட்டு திட்டத்தில் இப்போ இது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இவங்க அந்த தாளாம்பூர் பகுதியில் இருக்கிற கொடுத்த இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கரில் வந்து அதுவும் பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஊழல்கள் பெருத்து போச்சு. இவங்க வந்து இந்த ஆட்சி வராதுன்ற உறுதியான நம்பிக்கையில் தான் இவங்க கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 4 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ரீதியில் இருக்காங்க. கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டா அடுத்த வாரம் வந்து அவன் ஆட்சி வந்து இதுக்கப்புறம் இவங்க பண்ண குளறுபடிகளை அவங்க சரி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த அளவில் ஊழல் புறையோடி போயிருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.